உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து சுண்ணா மீன் மார்க்கெட், மற்றது வந்து சுண்ணா மரக்கறி மார்க்கெட் தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இன்றைய நிலப்படி 2/10/2025 இன்றைய விலைப்படி என்னென்ன விலையில் மரக்கறி போகுது, மீன்கள் போகுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாக வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மரக்கறி சந்தை நாங்கள் என்ன சொல்ல முடிச்சுன்னா பார்ப்போமே. மரக்கறி சந்தையை பாருங்க, சுற்றி இருக்க அடுத்து போட்டு போய் தனித்தனி எடுப்போம். பாருங்கள் மரக்கறி எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குண்டு. நல்ல வெங்காயம், முழுக்கங்க. கூடுதலாக எல்லா வியாபாரிகளும் வந்து வெறுமையாக தான் இருந்தவ. சனம் வந்து வாங்கவே இல்லை, குறைவு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தக்காளி பழம், மிளகா, வெங்காயம், கோவா, கறி மிளகா எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்குது. சொன்னால் சந்தையை போனீங்கன்னு சொன்னால் விலை அவ்வளோக்கண்டு இல்லை, கணக்கான வாங்கக்கூடிய விலையில் தான் இப்போ மரக்கறி இருக்குது. போய் நல்லது எது உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வாங்கலாம். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், மரக்கறியெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக அழகாக இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணன் வந்து இந்த அரைச்ச தூளுகள் மற்றும் உப்பு, உள்ளி, புளி, இது வந்து இடித்த தூள், அதை விட அங்கால செத்தல் மிளகா, உப்பு எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னால் விற்கணும். தாங்களே எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தூளெல்லாம் அவையே திரிச்சு கொண்டு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் விற்கணும். சுண்ணா சந்தைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வாங்குவீங்க. இந்த அம்மாட்ட வந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வாங்குவீங்களே. இது வந்து முன்பகுதி, இதான் வந்து சந்தையின முன்பகுதி. வந்து இப்போ என்ன செய்ய போயணும்னு சொன்னால் இந்த சந்தை வந்து திருத்த வேலை செய்ய போயினோமா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, நல்ல பெரிய பெரிய பூசணிக்காய் எல்லாம் ஏற்றுமதிக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டி வச்சிருக்கணும் பேக்கில், ஒரு பேக்கில். ஓகே வாங்க பார்ப்போம் மீன் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. வணக்கம். எப்படி போகுது வியாபாரங்கள்? வியாபாரங்கள் இப்போ வாழை வெட்டலாம் போகுது, வியாபாரம் குறைவு தானே. என்ன வெங்காயம் என்ன விலை போகுது? வெங்காயம் இந்த வெங்காயம் 200 போகுது. 180. 180. சரி. மிளகா? மிளகா கிலோ 160 போகுது. இப்போ வந்து மரக்கறி மலிவோ விலையோ ஒன்று? இப்போ மலிவு, சரியான மலிவு. என்ன கம்பள ஜாமான் நிறைய வர்றபடியாக மலிவு. சுண்ணாத்துக்கு வந்தால் மலிவாக வாங்கலாம் மரக்கறி. சுண்ணா மரணம்லாம் தின்னவே இல்லை. இப்போ ரோட்டில் கடையெல்லாம் போட்டு வியாபாரம் இல்லை, சந்தைக்கு ஜனம் இல்லை. ரோட்டில் இருக்கிற மரக்கறி கடை எல்லாத்தையும் தூக்க வரும், அப்போ தான் சந்தைக்கு ஜனம் வரும். சரியா சொன்னீங்க. இந்த கொரோனாவுக்கு பிறகு தான் இந்த ரோட்டு கடையில் கூடி இருக்கு. அதுக்கு பிறகு இந்த சந்தைக்கு பெருசாக ஜனம் இல்லை. சரி அண்ணே. ரைட். இஞ்சால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால கீரை கடை. கீரை கடை. கீரை என்ன விலை போகுது அம்மா? இந்த கீரை வந்து 150 ரூபா. மற்றது வந்து என்னென்ன இருக்குது? மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தால் நல்ல இல வகைகள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வாங்கிட்டு போகலாமே. இன்னும் கீரைக்கடை, இங்கே வந்து கீரைக்கடை 2 கடை இருக்குது. இந்த அதில் ஒரு கடை இருக்குது. இப்போ எப்படி வியாபாரங்களாம்மா? கொஞ்சம் குறைவு தானே. என்ன 150 ரூபாய்க்கும் கீரை இருக்குது, 200 ரூபாய்க்கும் கீரை இருக்குது. இங்கே ஒரு கீரை கடை இருக்குது.
கீரை நல்ல பொன்னாங்கானி. இது வந்து என்னங்கோ? பசோலியா. இங்கே பாருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தேங்காய் கடை. இங்கே வந்து 2 தேங்காய் கடை தான் திறந்துருக்கு. மிச்சம் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஊட்டிட்டோம். மிச்ச தேங்காய் கடையெல்லாம் இங்கே பாருங்க பூட்டு. உள்ளுக்கெல்லாம் கோல்சர் கடைகள் இருக்குது. கோல்சராக வந்து சாமான் வாங்கினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மலிவாக வாங்கலாம். சுண்ணா மார்க்கெட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடை இருக்குது. கோல்சர் கடையில் வந்து வாங்கலாம். இங்கே சுண்ணாம் உழவர் சந்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து நிறைய மரக்கறி இருக்குது. நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வெளியே கேட்போமே, அண்ணா தக்காளி இன்றைக்கு என்ன விலை போகுது? தக்காளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கிலோ 200 பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை கிட்ட கையோடய 1 கிலோ ஒரு அக்கா என்ன செய்யறான்னு சொன்னால் 1/2 கிலோ வாங்குறா. அண்ணா பைத்தங்காய் என்ன விலை போகுது? பைத்தங்காய் 200. புடலங்காய் எல்லாமே 200 ரூபா. மிளகாய் என்ன விலை? என்ன எவ்வளோ? 300. கத்திரிக்காய் 200 தானே அண்ணே? கத்திரிக்காய் 200. கேரட் அண்ணே? கேரட்டு வந்து கொஞ்சம் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட்டு வந்து 400. மற்ற முருங்கங்காய் என்ன விலை போகுது அண்ணே? முருங்கங்காய் வந்து காயை பொறுத்து 300 400ன்னு சொல்லு. நல்ல காய் வந்து 400 ரூபா. மரவள்ளி கிழங்கு அண்ணே? மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 ரூபா தான் போகுது. அப்போ என்ன வேறு வியாபாரங்கள் இப்போ மட்டும்தானே? என்ன என்னத்துக்கு அவங்க விரதம் தானே? மரக்கறி வியாபாரம் நடக்கும் தானே? அதுதான் பிரச்சனை. என்ன இப்போ வந்து விற்கிறாங்களே. சரி சரி, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு முடிவு செய்வீங்க தானே? என்ன செய்யணும், ரோட்ல நடக்கிற கடையில் எடுக்கணும். அது கட்ட ரோட்ல வியாபாரம் செய்யறது அனுமதி இல்லை. ஆனால் பிரதேசமே அதை மெயின்படுத்தணும். அதுதானே சந்தையில் எவ்வளோ வரியை கொடுக்குறீங்களே? என்ன வரி கட்டி நாங்கள் வியாபாரம் வரி மில்ல ஒன்று இல்லாமல் வியாபாரம் செய்து போயிடும். எப்படி உங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? வியாபாரம் இப்போ செய்யலாம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே சொல்கிற பதில் அதுதான். ரோட்டில் வந்து எல்லோரும் என்ன செய்யலாம்னு சொன்னால் போட்டு விற்கிறதால சந்தைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சனம் வந்து வரியினம் இல்லை. ஆக்கள் வந்து சந்தைக்கு வந்து மரக்கறி வாங்க வரியினம் இல்லை. அதால் இவருடைய தொழில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பாதிக்கப்படுது. ரோட்டில் வந்து ஆனால் ரோட்டில் வந்து வியாபாரம் செய்யலாம். அது என்னென்ன பிரதேச ரூல்ஸ் படி என்ன? நாங்கள் 30 வருஷமாக வியாபாரம் செய்கிறோம். 30 வருஷமாக வியாபாரம் செய்கிறோம். இப்படி ஒரு சட்டம் ஒரு காலமும் இல்லை. சரியா சொன்னீங்க. மீன் சந்தையும் அப்படி தான் ரோடுகளில் போட்டு விற்கிறதால சனம் வந்து வருது இல்லை. ரோட்டில் கொண்டு வந்து விற்கிற சட்டம் இருந்தது. இப்போ பிரதேச சட்டம் கொண்டு வருது. ஐயா வணக்கம் அண்ணன். எப்படி போ வியாபாரங்கள்? என்ன சிரிக்கிறீங்க? கதைக்கு ஏதாச்சு குறை வேணேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்குமே என்ன சொன்னால் வியாபாரங்கள் இல்லை. கோவா என்ன விலை என்ன போகுது? 200 ரூபா. கூடுதலாக எல்லா மரக்கறிகளும் வந்து 200 ரூபா தான் சொன்னா சந்தையில். கறிமிளகா வந்து 300. உருளைக்கிழங்கு 250. 200. 2 விலையில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உருளைக்கிழங்கு இருக்குது. நல்ல லீஸ்ட் இருக்குது பாருங்கள். லீஸ்ட் பூசணி பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மரக்கறி. ஆனால் என்ன கவலைப்படினா ஒன்றுமே விற்கலாமல் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னால் கவலைப்படியும். என்னென்னு சொன்னால் ரோட்டோரங்களில் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ மரக்கறியை மட்டும் இல்லை எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு சொன்னால் ரோட்டில் போட்டு விற்கிறதால சந்தையில் இருக்கிறவைக்கு என்னென்னு சொன்னால் வியாபாரம் சரியான குறைவுன்னு சொல்லி எல்லாம் கவலைப்படினோம். ரைட், இந்த கோல்சர் கடையில் போய்
என்னென்னு செய்வோமா ஒரு அண்ணன் இருக்கிற அந்த அண்ணனோட என்ன செய்வோம்னு சொன்னால் கதைச்சி பார்ப்போமே வியாபாரங்கள் எப்படி போகுதோட்ட. வணக்கம் அண்ணே. வணக்கம். இது என்ன ஹோல்சேல் கடை ஒன்று வந்து எப்படியான விலையை கொடுப்பீங்க நீங்கள்? சரியா விலை குறைச்சி கொடுப்பீங்களா என்ன? எப்படி இப்போ வியாபாரங்கள் உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் குறையுது. இப்போ எல்லா இடமும் ஆஃபர் போகிறது. நாங்கள் அங்கே கடை பெருசாக விளம்பரப்படுத்துறீங்கள, ஆனால் எங்கள்கிட்ட கஸ்டமர் இருக்கு. அதே மாதிரி நல்ல இங்கே வந்தால் நல்ல மலிவாக கொடுப்போம். மலிவாக கொடுக்கலாம். என்ன இது கடைக்கு ஏதாவது பேர் இருக்கோ? கண்ணகி அம்பாள் கடை. என்ன சுண்ணா மீன் சந்தைக்கு முன்னால் மரக்கறி சந்தைக்குள்ளே இருக்குது. அன்னையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நல்ல பெரிய பெரிய கடைகளுக்கு சாமான் எடுக்கலன்னு சொன்னாங்க. ஊரில் இருக்கிற கடைகளுக்கு சாமான் எடுக்கலன்னு சொன்னால் எல்லா சாமானும் என்ன சேர்க்கான்னு சொன்னால் வச்சிருக்கிறார். வேறு என்ன வியாபாரங்கள் இப்போ பழைய மாதிரி இல்லை? என்ன இப்போ பழைய மாதிரி இல்லை. உங்களோட வாடிக்கைகள் இருக்கபடியாக நீங்கள் கொடுக்குறீங்களா? என்ன வாடிக்கையே போட் போட்டாங்க பிஸ்னஸ் ஓடும். விளம்பரப்படுத்துறீங்க இருக்கிற வியாபாரம் அங்கே இருக்கிறாங்களே செஞ்சு ஒன்று சாமான். சரி அண்ணே, நன்றி அண்ணே. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மரவள்ளிக்கிழங்கு இருக்குது, நல்ல இந்த பைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நல்ல சரிக்கு சரி என்னென்னு சொன்னால் மலிவா என்ன செய்வாரான்னு சொன்னால் கடையில் எடுக்கிறேன்னு சொன்னால் ஆஃபரில் வெட்டி தருவாராம். இங்கே பாருங்க, இது எத்தனை கிலோ? 1 கிலோவா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 1 கிலோ கிழங்கு பொறி பேக் வந்து 1300 அடிச்சிருக்கு. இது வந்து 700 என்ன செய்வாரான்னு சொன்னால் தருவாரான்னு இவர் சொல்கிறார். இங்கே பாருங்க, வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கிட்டு போகலாம். அவர்கிட்ட கடை நிறையவே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமான் தான். இங்கே பாருங்க, எல்லா வகையான சாமானும் இருக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான சாமானும் இருக்குது. நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறீங்கன்னு சொன்னால் வந்து வாங்கிக்கொள்ளலாம். நல்ல சாக்லேட் ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்கும். சாக்லேட் ஐட்டத்துக்கு வந்து 150 ரூபா அப்படி டிஸ்கவுண்ட், 100 ரூபா 150 பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஜூஸ் வகைகள் மீன் இருக்குது. 500 அடிச்சுனா 120. பார்த்தீங்களா, எல்லாமே என்ன செய்யலான்னு சொன்னால் அண்ணா ஆஃபரில் தான் என்ன செய்யலான்னு சொன்னால் கொடுக்குறார். ஓகே அண்ணா, காய்ச்சல் சந்தோஷம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் சுண்ணா கருவாட்டு கடை. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் கருவாடு வாங்கலாம். நல்ல நெத்தலி மீன் கருவாடு, சூட மீன் கருவாடு, தொண்டன் கருவாடு, இங்கே சின்ன இறால் கூனி கருவாடு, சூட கருவாடு எல்லாமே இருக்குது. முட்டை இருக்குது. இங்கே வந்து வெளிநாட்டுக்கும் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் வாங்கலாம். இங்கே பேக் பண்ணி தருவீங்க என்ன? பார்த்தீங்களா, இதான் சுண்ணா கருவாட்டு கடை. ஓகே, நாங்கள் இப்போ மீன் சந்தைக்குள்ளே போவோம். வாங்கோ மீன் சந்தைக்கு வந்து இப்போ பார்ப்போம். நவராத்திரி நாட்கள் தானே எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நல்ல மீன்கள் வந்துருக்கு போல் இருக்குது. பார்ப்போமா. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய நீலக்கால் நண்டு இருக்குது. இங்கால கயல் மீன் இருக்குது, கனவா இருக்குது, இறால் இருக்குது, சீலா மீன், ஊளா மீன் எல்லாமே இருக்குது. எல்லாமே மலிவான விலைன்னு சொல்லிச்சு. நம்ம எல்லாமே இப்போ நவராத்திரி நடக்கிறதால மீன்களெல்லாம் நல்ல மலிவுன்னு சொல்லி வியாபாரிகள் சொல்லிச்சினம். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல மீன்கள், நண்டுகள், கணவாய்கள், இறால் எல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் பார்த்து நல்லது இது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வாங்கலாம். இறால் ஒன்று தான் இப்போ பெரும்பாலும் விலையாக இருக்குது. மற்ற மீன்களெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. சொன்னா மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கி கொண்டு போகலாம். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேர் வந்து வாங்கி கொண்டு நிற்கணும். அங்கே பாருங்கள், வெட்டியெல்லாம் கொடுப்பினமாம். வெட்டியெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் தருவினம், படிவாக க்ளீன் பண்ணி தருவினம். நீங்கள் வாங்கிட்டு போய் கழுவி போட்டு சமைக்கிறது தான் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு வேலையாக இருக்கும். பாருங்க, அவையிலும் இதைத்தான் சொல்லிச்சு. இப்போ வந்து விரத நாட்களாக இருக்கிறபடினால வியாபாரங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவையிலும் என்ன செய்யணும்னா தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும். ஓரா மீன் இருக்குது. வியாபாரிகள் இப்போ குறைவு. என்னென்னு சொன்னால் இப்போ விரதம் நடக்கிறதால, நவராத்திரி வந்து நடக்கிறதால இப்போ சரியான குறைவு.
சொன்னால் ஒவ்வொரு மீனோட அண்ணன் என்ன செய்யலாம்னு சொன்னால் விட்டுறாரு. ஓகே உறவுகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுண்ணா மார்க்கெட் அங்கே மீன் மார்க்கெட் மரக்கறி சந்தை மற்ற அது மட்டும் இல்லை வியாபாரிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுடைய கவலைகளை என்ன செய்யணும்னு சொன்னால் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்துக்கிறவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடலாம். தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள். ஓகே உறவுகளே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.